விஜயின் நிழலாக இருக்கும் இவர் யார் தெரியுமா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நிழலாக வலம் வர அவருடைய தனிப்பட்ட பாதுகாவலர் நயீம் மூசா தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்காரு. ஆல்ரெடி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருந்தாலும் அவரை கண்ணின் இமை மாதிரி பாதுகாத்து வர பாதுகாவலர்கள்ல முக்கியமானவர் தான் இந்த நயீம் மூசா. அதிலும் விஜயும் அவரும் சேர்ந்து கிரியேட் பண்ற கியூட் மொமெண்ட்ஸ் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகுது. தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் ஆரம்பிச்சது முதல் நயீம் மூசாவை அவரோட சேர்ந்து பார்க்க முடியுது. வேட்புமனு தாக்கல்ல தொடங்கி திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், கன்னியாகுமரி, திருச்சி, சென்னையில் பல இடங்களில் விஜய் மேற்கொள்கிற அனைத்து தேர்தல் பிரச்சாரங்கள், ரோட் ஷோக்கள், பொதுக்கூட்டங்களில் நயீம் மூசாவை பார்க்க முடியுது. அதுவும் தென் மாவட்டங்களில் விஜயை நோக்கி வந்த பூமாலைகள், கட்சி துண்டுகள், ஜூஸ் பாட்டில ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சே ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்படித்தான் தூத்துக்குடி ரோட் ஷோவில் தன்னை நோக்கி பறந்து வந்த ஜூஸ் பாட்டிலை நயீம் மூசாவை தாண்டி விஜய் கேட்ச் பிடிச்சிட்டு அவரை பார்த்து சிரிச்ச வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. உடனே இவர் யார், விஜய்க்கு ஈக்குவலாக ஸ்கோர் பண்றாருன்னு நம்ம மக்கள் கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் அவர் குறித்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்காக. இந்த நயீம் மூசா வெறும் சாதாரண நபர் கிடையாது. புதுச்சேரி மாஹில பிறந்த மலையாளியான நயீம் மூசா வேலை நிமித்தமாக துபாய்க்கு போய் குடும்பத்தோட அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. ஆஜானு பாகுவாக இருக்கிற அவருக்கு பாடி பில்டிங் மேல அளவு கடந்த காதலாம். அவர் ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்தா அது உங்களுக்கே புரியும். இவருடைய ஃபிட்னஸை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எதேர்ச்சையாக நயீம் மூசாவை செக்யூரிட்டி வேலைக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வேலையை கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா செய்து முடிச்ச மூசாவுக்கு நாமளும் ஏன் இப்படி ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனியை தொடங்கி நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்பார்க் ஐடியா வந்திருக்கு. அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணது தான் ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீசஸ். அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் பல வருடங்களாக துபாயில நடக்கிற அனைத்து அரசியல், விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள், புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தை சேர்ந்த செக்யூரிட்டிகளை அனுப்பி வச்சு செலிபிரிட்டிஸ்களுக்கும் மக்களுக்கும் முறையான பாதுகாப்பு கொடுத்து கெத்து காட்டுறாரு. ஒரு பெரிய செக்யூரிட்டி நிறுவனம், அதுவும் துபாயில சொந்தமாக நடத்தி கணிசமாக டர்ன் ஓவர் தர நிறுவனத்துக்கு ஓனராக இருந்தாலும் விஜய்க்காக அவருடைய பாதுகாப்புக்காக சின்சியராக தனிப்பட்ட பாதுகாவலராக பொறுப்பாக வேலை செய்யறது ஆச்சரியத்தோட உச்சம். மேலும் அவரை வெறும் அபிஷியலாக கன்சிடர் பண்ணாம ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்றாரு நம்ம விஜய். இந்த பக்கம் பாருங்கன்னு விஜய அவர் சீன்றதும், அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு விஜய் மூசாவை சீண்டி ஃப்ரெண்ட்லியாக கேட்கறதும் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும்.